திரு சாமிநாதன், திராவிட கட்சிகளை வீழ்த்தணும், பலவீனப்படுத்தணும், தாவேகா மீது அதிருப்தி அடையக்கூடிய இளைஞர்கள் மீண்டும் திராவிட கட்சிகளுக்கு போயிடாம திரு அண்ணாமலை பக்கம் போகும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இந்த கட்டுரையில் முக்கியமான சாராம்சம். தாவேகாவுக்கு போன இளைஞர்கள் மீண்டும் திராவிட கட்சிகளுக்கு போகாம திரு அண்ணாமலைக்கு நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படியான ஒரு சூழல் உருவாகுமா? இல்ல சார், அண்ணாமலை முதலில் வலதுசாரித்துவ அரசியல் செய்தவர், பாஜகவினுடைய தலைவராக இருந்தவர். கிட்டத்தட்ட அந்த கட்சியை ஒரு பட்டி தொட்டி எங்கும் வேரூன்ற செய்ததுல அண்ணாமலை அவர்களுக்கு முக்கிய பங்களிப்பு இருக்கு. அதுக்கு எத்தனை வடிவம் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட 18% ஓட்டு பதிவை அந்த கூட்டணி கட்சிகள் எடுத்தாங்க. பாஜக மட்டும் 2024 11% ஓட்டு எடுக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மைய புள்ளி வலதுசாரித்துவ அரசியல் தான். அவர் அந்த அரசியலை விட்டு நகர்ந்து திராவிட கட்சிகள் எடுக்கக்கூடிய வாக்குகளை எடுப்பார் அப்படின்னு நம்ம கணித்தால் அது கிட்டத்தட்ட அந்த கட்டுரை அப்படி சொல்லுமே. ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு தவறான ஒரு புரிதலை தான் தரும் நான் நம்புறேன். ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கு இவ்வளவு பெரிய 19 லட்சம் பேர் தான் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த எண்ணிக்கையே குறைவு. நீங்க விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கிய 3வது நாள்ல 1 கோடி பேரை கடந்துட்டாங்க. நீங்க அதுல 14% தான் இளைஞர்கள். அண்ணாமலை அவர்கள் அந்த மேடையில் அந்த டேட்டாவை சொல்றாரு, 14% இளைஞர்கள் இருக்காங்க எங்க கிட்டங்கிற. நீங்க 19 லட்சத்துல 14% என்பது 2.25 லட்சம் பேர். கிட்டத்தட்ட 234 தொகுதியும் சேர்ந்து 2.25 லட்சம் பேர். அப்ப அண்ணாமலை அதுல நுணுக்கமாக சில காய்நகர்த்தல்கள் செய்கிறார். அப்படி வேண்டுமானால் புரிந்து கொள்ளலாம். விஜயை நேரடியாக முதல்வர் அவர்களை விமர்சித்தால் அந்த இளைஞர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக திரும்பி விடுவாங்க. அதனால அவர்கிட்ட ஒரு சாஃப்ட் பாலிடிக்ஸ் தொடக்க காலங்கள்ல பண்ணிட்டு அதற்கு பின்பு எதிர்க்கலாம் அப்படின்னு அவர் நினைத்தாருன்னா அது காய் நகர்த்தல். பட் அந்த பாஜகவினுடைய ஏதோ ஒரு ஆசையோடு அண்ணாமலை அவர்கள் களத்துல இருக்காருன்னா ஏன் பாஜக நிர்வாகிகள் அதிகமான பேர் அவர் பின்னாடி போறாங்க? கிட்டத்தட்ட பொள்ளாச்சியில் நடைபெற்ற அந்த கூட்டத்தை அங்கு ஏற்பாடு செய்தது, ஒருங்கிணைத்தது எல்லாமே 2024 அதே தொகுதியில பாஜக சார்பில் போட்டியிட்டவர். அப்ப அந்த அடிப்படையில நம்ம அதை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட அவர் ராஜினாமா செய்கிற பொழுதும் நம்ம எத்தனையோ ராஜினாமாக்களை பார்த்திருப்போம். கோபத்தின் உச்சத்தில் ராஜினாமா செய்வாங்க. ஆனா அவர் தலைமையிடம் போய் விலக்கி சொல்லிவிட்டு ஒரு ராஜினாமா செய்கிறார். அப்ப அவர் சுதந்திரமாக களமாடவும் அனுமதிக்கப்படுது. சோ அந்த இடத்தில் அவரை விமர்சிக்கிறது சரியான புள்ளியாக இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் சம்பந்தமே இல்லாம இதுல விஜய் அவர்களும் பாஜகவினுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்காக கண்டுபிடிக்கிற காரணமா தான் அதை நான் பார்க்கிறேன். தேர்தல் நேரத்திலேயே பாஜக, அதிமுக, தாவேகா கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி ஒரு கூட்டணி உருவாகாம பாஜக பார்த்து கொண்டது. அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமியை தனித்து போராடுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கிச்சு. அதிமுக பலவீனம் அடையணும் அப்படின்றது பாஜகவுடைய எண்ணம், திமுக பலவீனம் அடையணும் அப்படிங்கிறது காங்கிரஸோட எண்ணம். அந்த அடிப்படையில் ஒரு வலிமையற்ற ஒரு முதல்வரை கொண்டு வந்து அதன் பிறகு அந்த வலிமையற்ற முதல்வரான திரு விஜயை வீழ்த்தி மீண்டும் பாஜக ஆட்சியை கொண்டு வருவதற்காக திரு அண்ணாமலை அங்க ஒரு டூலா பயன்படுத்தப்படுகிறார் அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. நீங்க இந்த சீரீஸை பாருங்க, அப்படியாக நடந்திருக்கா? அந்த கூட்டணி உருவாகிருக்கலாம், ஆனா உருவாகாம திரு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு, மீண்டும் விஜயை பலவீனப்படுத்தி திரு அண்ணாமலைக்கு 31 ஒரு வாய்ப்பு, அப்படியாக ஒரு திட்டமிடல் நடக்குதா? சார், திமுக அதிமுக இரண்டையும் பலவீனப்படுத்த வேண்டும் என்பது பாஜக நினைத்திருந்தார். உள்ளபடியே அவங்க கூடுதல் சீட்டை முதல்ல வாங்கியிருப்பாங்க. 27 சீட்ல பாஜக அடங்கி விட்டது அதிமுக. நீங்க திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு கூட 28 இடங்கள் ஒதுக்கப்படுது. அதை விட கூடுதல் வாக்கு சதவீதம் காட்டிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 2024 11% ஓட்டை காட்டிட்டாங்க. அந்த கட்சி தான் பல தியாகங்களை செய்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார்களா என்பதை தாண்டி அண்ணாமலை என்கிற துடிப்போடு இருந்த ஒரு மாநில தலைவரை பாஜக விட்டு கொடுத்தது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 2021 தேர்தலோடு ஒப்பிட்டீங்கன்னா 21 தொகுதிகளில் அதிமுக தோல்விக்கு காரணமாக இருந்தவர் டிடிவி தினகரன் அவர்கள். அவர் அந்த கூட்டணிக்குள்ள அழைத்து வந்ததுல பாஜகவோட பங்களிப்பு இருந்தது. அப்படி ஒருவேளை பாஜகவினுடைய கணக்கு விஜய் அவர்கள் கொஞ்சம் பலம் பெறணும், அதன் வழியா அதிமுகவோட அரசியல் இருப்பையே கேள்விக்குறியாக்கணும் என்கிற புள்ளியில மட்டுமே அணுகப்பட்டிருந்தா அதிமுகவுக்கு நெருக்கமான நயினா நாகேந்திரன் அவர்கள் அங்க மாநில தலைவர் வந்திருக்க மாட்டாரு. அந்த நேரத்துல அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கட்டுரை சொல்லுது. எந்த தொகுதி அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி. வலிமையா செயல்படக்கூடிய திரு அண்ணாமலையை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் சாஃப்டா அணுகக்கூடிய திரு நயினா நாகேந்திரனை உள்ள கொண்டு வந்து அதன் மூலமாக பெரிய அளவிலான செயல்பாடுகள் இல்லாம பார்த்து கொண்டது பாஜக. ரொம்ப ஆர்வம் செலுத்தல இந்த தேர்தலில். பாஜக ரொம்ப ஆர்வம் செலுத்தல. ஆர்வம் செலுத்தி இருந்தா அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராயிருப்பார். அதை பாஜக விரும்பல. அதிமுக பலவீனம் அடையட்டும், எடப்பாடி பழனிசாமி பலவீனம் அடையட்டும்னு நினைச்சது பாஜகன்னு கட்டுரை சொல்லு. ஆமா சார், நிச்சயமா இல்ல. அது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கடந்த காலங்கள்ல
நீங்க 2019 இருந்து அவர்கள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில தேர்தலை அணுகி வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. இப்பொழுது கூட உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் களத்தை கவனிக்க தவறிவிட்டோங்கிறாங்க. ஆனா இப்பொழுதும் கூட எல்லா பிரச்சனைகளுக்கும் பாஜக தான் காரணம் என்கிற பார்வையோடு அணுகிறது திமுகவுக்கு தான் மேலும் பலவீனமாகும் அப்படிங்கிறதா பாக்குறேன். ஒன்று. ரெண்டாவது, மிக முக்கியமா அந்த ரொம்ப முக்கியமான ஒரு சாராம்சம் என்னன்னா சார், ஒருவேளை விஜய் அவர்கள் பலம் பெறதா ஒருவேளை பாஜக விரும்பி இருக்கும்னா செங்கோட்டையன் அவர்கள் நகர்ந்தார். செங்கோட்டையன் அவர்கள் போனதையும் இந்த கட்டுரை சுட்டி காட்டுது. அவையா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திமுக போய் இணைந்தாரு. கிட்டத்தட்ட தென் மாவட்டங்கள்ல மிக முக்கியமான ஆளுமை அவர் எப்படி திமுகவுக்குள் போக முடிந்தது? ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் அவர்கள் ஏன் திமுகவுக்கு போக முடிந்தது? மனோஜ் பாண்டியன் ஏன் திமுகவுக்கு போக முடிந்தது? இதை விட முக்கியமா, ஒருவேளை விஜய் அவர்களால புதிய பிளேயர்கள் வரட்டும், விஜய் அவர்கள் வலுப்பெறதன் மூலமா நீங்க பாஜகவுக்கே ஒரு ஸ்பேஸ் உருவாகும், ஒரு இடைவெளி உருவாகும்னா ஏன் தோல்வி அடையக்கூடிய தொகுதிகளை அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க? பல அமைச்சர்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய பாஜக இந்த தேர்தலை அணுகிய விதத்தில் பல பிழைகள் இருந்தது, பல குழப்பங்கள் இருந்தது. பட் விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவார்னு பாஜகவே யூகித்திருக்காது. 35% என்பதா யூகித்திருக்காது. ஒருவேளை பாஜகவின் கணக்கு இப்படியாக இருந்திருக்கலாம். பலமுனை போட்டி வருது, ஒரு வலதுசாரித்துவ அரசியலுக்கான ஒரு இடம் இருக்கும். விஜய் சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிப்பாரு, பட்டியல் சமுதாய வாக்குகளை பெருமளவில் ஈர்ப்பாரு, அது தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நினைத்திருக்கலாம். ஆனா அதுவும் நடக்கல. திமுக அதிமுக இரண்டு கட்சிகளையும் வீழ்த்தி அவர் 35% வாக்குகளை பெற்றுவிட்டார். அந்த இடம் பாஜகவுக்கு அதிர்ச்சியை தான் தந்திருக்கும் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அதனால விஜய் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளை என்பதை தாண்டி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா சார், அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து கொடுத்து வளர்க்கணும். அப்ப ஊட்டச்சத்து கொடுத்து வளர்க்கறதுனா என்னது? கூட்டணிக்கு 4 கட்சிகளை அனுப்பணும். அவர்களோடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள், அமைப்புகள் போன்றவர்களை அனுப்பணும். யாருமே அவரோட கூட்டணிக்கு வராம பார்த்துக்கிட்டு சிபிஐ விசாரணைக்கு பலமுறை அழைக்கப்பட்டு சிபிஐ விசாரணையினால அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வந்து விடுவார் என்பதாக ஒரு பேசு பொருளாகப்படுது. அப்ப இவ்வளவு சூழல்களை ஏற்படுது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல. யாராவது பெற்ற பிள்ளைக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுப்பாங்களா? பெற்ற பிள்ளைக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும் வளரிளம் பருவத்துல. அந்த வளரிளம் பருவத்துல இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சிக்கல்கள் வருது. பட் பாஜகவிடம் அவர் ஏதோ ஒரு வகையில ஒரு தீவிர பாஜக எதிர்ப்பு என்பதை காட்டவே மாட்டேங்கிறார். ஆனா பாஜக எதிர்ப்பதை அவர் காட்டல. இங்க பாஜகவின் இருப்பு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அன்னைக்கு 11% இருந்த பாஜக எதிர்த்தாங்க. திமுக அளவுக்கு தாவேக 100% எதிர்க்காது, இனியும் எதிர்க்காது. ஆனா திமுக வீரியமாக எதிர்த்த போது கூட பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 11. இல்ல, நேரடியாக பாஜகவுடைய இடம் தமிழ்நாட்டுல கரெக்ட். ஆனா நேரடியாக பாஜகன்ற அந்த அடையாளத்தோடு தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாதுன்றதுனால திரு அண்ணாமலை மூலமாக முயற்சிக்கிறார்கள்னு தான் சந்தேகப்படுறாங்க திமுக தரப்புல. இல்ல, அதான் நான் விஜய் அவர்கள்ட்ட அந்த சந்தேகப்படல. பட் ஆனா அண்ணாமலை அவர்களுடைய அரசியல், அவர் ஏன் ராஜினாமா செய்கிற பொழுது கிட்டத்தட்ட டெல்லியில் சென்று தலைவர்களை சந்திக்க வேண்டும், இங்க இருந்த இடத்துல இருந்து ராஜினாமா செய்யலாம். இன்னொன்று, களத்துல 2031 தான் அவர் தேர்தலை சந்திக்க போகிறார். அப்ப 2029 அவரோடு கட்சியில் இருக்கிறவருடைய நிலைப்பாடு என்ன? அவர்கள் வலதுசாரிகளை ஆதரிக்க போகிறார்களா, அல்லது நடுநிலை வைக்கிறார்களா, இடதுசாரித்துவ அரசியல் செய்ய போகிறார்களா? அப்ப 29 அவர் அமைதியாக இருந்தால் அவருக்கு தான் அது சிக்கல். அப்ப அவர் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஓட்டுகளை எடுத்து விட முடியாது. நீங்க 29 எந்த கருத்தும் சொல்லாம நேரடியா 31 அது விஜய் அவர்களுக்கு நடந்தது அந்த அதிசயம். ஏன்னா அவர் 2024 தேர்தலை சந்திக்கல, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சந்திக்கல. காரணம், அவர் எந்த அரசியல் கட்சிகளே அதுக்கு முன்பு இருந்தவர் இல்ல, மக்கள் நம்பினாங்க. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு அது பொருந்தாது. சோ அந்த 29 தேர்தலில் அவருடைய நிலைப்பாடை பொறுத்துதான் அவர் மீதான விமர்சனங்கள் இன்னும் கூர்மையாக வாய்ப்பு இருக்கு.